என்னால இந்த நிம்மதி இல்லாத இடத்துல வாழ முடியாது. சரியா? இப்ப சொல்ற உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க இருக்கிற யாருக்கும் என்ன தெரியாது. முதல்ல நான் சொல்றேனே, என்ன தெரியாது. இந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு பொம்பளையா நிக்கிறேனா என்னோட ரியாலிட்டி மட்டும் தான் காரணம். நான் உண்மையா இருந்ததால இலவசம் கொடுத்திருக்கேன். முதல் நாள் நான் தான் நாமினேட் பண்ணேன். எதுக்காக? நீ வந்து உன்கிட்ட ஒரு பவர் இருக்கு, நீ ஒரு சக்தி. ஆனா இந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்தனா கண்ணு அந்த சக்தியை பார்த்தேன். எங்க நான் சொல்றேன், நீ கடைசியா நீ தான் ஜெயிப்ப. உங்களுக்கு அவங்க பிடிக்கும் மேடம். ஐயோ சாமி, ஐயா நீங்க இருக்கீங்களா? இந்த பிடிக்கும், அப்புறம் கண்டென்ட்காக அது, அப்புறம் அதுக்காக அது, அதுக்காக இது இதெல்லாம் மாற்றம் தான். நீங்க நடந்துறலாம் கிடையாது.
ஃபேஸ் வாஷ் இல்லை நவரு முதல்ல என்னை நாமினேட் பண்ணுங்கன்னா நல்லது நடக்கும் இல்லைன்னா எனக்கு கேட்டதான் நாள் இரவு 11:55. சாரி கிருஷ்ணா இல்லக்கா ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஜாப் பட் சாரி எனக்கு என்னன்னா அவங்க ஸ்பேஸ் இருக்குங்க நான் பார்த்தேன் அவங்க தேவையில்லாம எனக்கு I பிடிக்கல respect your position. Really, I respect your position. So, with humble request, I want to leave this house. நீங்க கஷ்டப்பட்டு வந்து எப்படின்னா போகாதீங்க நீங்க I can't do. உனக்கு புரியுது சார் உனக்கு புரியுது உங்களுடைய கம்பாசிங்க கட்டி உண்மையா இருக்கு எனக்கு தெரியும் நீங்க உள்ள கவலை யாரும் கேட்காதீங்க சரிங்களா நீங்க உண்மையா இருக்கீங்க நீங்க போகக்கூடாது நீங்க டிசர்விங் இல்லை போறதுக்கு நீங்க போக நீங்க ஜெயிச்சிருக்காங்களா நீங்க ஃபுல் இன்ஜூ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற அவர் சொல்றது கேட்காதீங்க இல்ல கடவுள் பார்த்து சும்மா இருக்க இப்ப நள்ளிரவு 12:20. உண்மையான ஆளு நீ இருக்கிறதுங்களா இப்படி மக்களுக்கு இவன் எனக்கு டேப் கொடுத்துட்டா எனக்கு இது போதும் விடு அப்படியே ஜாமரிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் உண்மையான ஆளுங்க கிடையாது அதனால இந்த மத்தியில் என்னால் இருக்க முடியல கிளம்புறோம் சரி இங்கே பாரு இன்னைக்கு ஒரு நைட்டை கடந்துருன்றேன் இன்னைக்கு ஒரு நைட்டை கடந்துரு ஓ மச்சான் யூ நீட் ஹெல்ப் மச்சான் அதை மட்டும் சொல்கிறேன் உனக்கு கண்டிப்பாக நீ தெரப்பிலாம் போறியா இல்லையா போறியா இல்லையா எல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஏய் உனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ட்ராமா இருக்குன்னு நினைக்கிறேன்டா மச்சான் எனக்கு தெரியுது நீ தனிமையில் இருந்திருக்க அப்பா அம்மா அந்த பாயிண்ட்லாம் எனக்கு புரியுது நிறைய பேர் ஏதாவது இருக்கேன்னு அழுதுட்டு பேசினது எல்லாம் இந்த கோல்பேர்டில் இன்டெரக்டாக நான் போனப்போ அதெல்லாம் பேசினாங்க பார்த்தியா இது அதான் அடுத்தவங்களுடைய கதையை கேட்டும் பேசுகிறவங்கள கூட நீ முதல்ல எதுக்கு இருக்க சரி இங்கே பாரு அந்த மூணு போகாது அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடே நான் அவர் வர வரைக்கும் நான் இப்படி தான் உட்காருவேன் அடியே அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடே கூட போக முடியாது உங்கள் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டா உங்கள் ரெஸ்பெக்ட் வரும் பிக் பாஸ் நான் இந்த வீட்டிலேருந்து போகணும் அதுதான் என்னுடைய ஆண்டி பின்ன இங்கே பாரு நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ உள்ளே வந்திருக்கேன் உங்க எனக்கு கிடைச்சிருச்சுடி அந்த கதை சொல்கிறதுக்கு தான் வந்தியா அந்த அது என்னோட வாழ்க்கை அதுக்காக நான் எனக்கு அந்த கதையை நீ சொல்லியாச்சு எனக்கு என்னோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு போதும் நந்தினி பிக் பாஸ் போன பொண்ணு அவ்வளோதான் நந்தினி மயக்க மாட்டிட்டு கன்ஃபெஷனுக்கு வாங்க ப்ளீஸ் தயவு செய்து போய் எல்லாத்தையும் சொல்லிடு இந்த ஒரு எண்ணம் ஆத்தா போகிறேன்னு சொல்லிட்டு கிடக்காது நான் இதை மூடிட்டு ஒழுங்காக என்ன பேசணும் அதை மட்டும் சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்க முடியாது தயவு செய்து விட்டுலாம் அப்படிலாம் பேசாத ஆடுவா மாட்டேன் ஆனால் இருக்கிற நந்தினி சொல்லுங்க பிக் பாஸ் சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் நான் கிளம்புறேன் பிக் பாஸ் ஏன் என்னால் இங்கே இருக்க முடியாது பிக் பாஸ் அதான் ஏன் ரியாலிட்டி இல்லை பிக் பாஸ் அதனால நான் கிளம்புறேன் புரியல என்னோட ரியாலிட்டி என்னோட அன்பு என்னோட இது எல்லாத்துக்கும் இங்கே நான் வந்து கமெண்ட் அடிக்கிறதுக்கோ இல்லை அதை டச் பண்ணுறதுக்கோ நான் யாரையும் விட மாட்டேன் விட முடியாது என்னோட அன்பு எல்லாம் உண்மை அதை நான் ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக நான் இங்கே இருக்கல நான் வந்து எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சால் போதும் அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் ஒரு சில இது என்னை வந்து ரொம்ப டச் பண்ணுது அதனால் நான் வந்து இந்த பொய்யான இடத்துல இருக்கிறோம்னா நான் கிளம்புறேன் நந்தினி உங்கள் இடத்து பக்கத்தில் ஒரு கதவு இருக்குது அது வழியாக நீங்கள் போகலாம்
8ஆம் நாள் நள்ளிரவு